மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு அருகே ரவுடி ஜான் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று நீதிமன்றத்தில் இருவர் சரணடைந்திருந்த நிலையில் அவர்களுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஈரோடு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் இருவரும் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் இவர்களுக்கு விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, அவங்க ஏன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள்? என்ன நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவின் விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. அதாவது நேற்று சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் தன்னுடைய மனைவியுடன் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது ஈரோடு அருகே உள்ள நசினூர் கந்தாம்பாளையம் பிரிவு அருகே மற்றொரு காரில் வந்த நபர்கள் அவரை காரிலேயே வெற்றி கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 9 பேர் சித்தோடு காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சேலத்தை சேர்ந்த சலீம் மற்றும் ஜீவகன் ஆகிய இருவர் ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை நீதிபதி வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதி வரை காவலில் வைத்து உத்தரவிட்ட நிலையில் நீதிபதியிடம் சரணடைந்த ஜீவகன் தெரிவிக்கும் போது ஏற்கனவே தற்போது கொல்லப்பட்ட ஜான் தன்னுடைய அண்ணனான செல்லதுரையை கொண்டிருப்பதால் தங்களை காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்ற அச்சத்திலேயே தற்போது நீதிமன்றத்தில் நாங்கள் சரணடைந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனை கேட்டு நீதிபதி அவர்கள் இருவரையும் கருத்துக்களையும் பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி மீண்டும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டு தற்போது கோவை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி பாபு. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.